Hi guys, welcome back to my channel Dr. Phoenix. நான் டாக்டர் அன்பு. ஸோ இந்த வீக்கெண்ட் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டர் வெக்கேஷனுக்காக கோவா தான் வந்திருக்கிறோம். கோவாவில் மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸான பாகால தான் இருக்கிறோம். ஸோ நாங்கள் ஒரு 4 days இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவா ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் என்னோட கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணிடலாம் அப்படின்றது தான் பேசிக் பிளானாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃப்ரைடே நைட் கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாவில் இருக்கிற ஷொர்னூர் போயிட்டு ஷொர்னூர்ல இருந்து மட்கவுனுக்கு நைட் 12:50 ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. அந்த ட்ரெயினில் செகண்ட் ஏசியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500 பெர் ஹெட். ஓவரால் எங்கள் 3 பேருக்குமே 7500 தான் செலவாயிருக்கும். கோவாவில் ஸ்டே பண்ண போகிற எல்லா ஹோட்டல்ஸுமே நவம்பர் மந்தே புக் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ளைட் டிக்கெட் கூட ஸ்கை ஸ்கேனர் ஆப் பார்த்து எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து அதுவும் புக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ட்ரெயின் டிக்கெட் மட்டும் கடைசி நேரத்தில் தக்கல்ல போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்துச்சு. பட் கடைசி நேரத்தில் என்னால் தக்கல்ல டிக்கெட் புக் பண்ண முடியாமல் போச்சு. வேறு வழியே இல்லாமல் 1 day பிஃபோர் நான் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணேன். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது என்னோட ஆக்சிஸ் மேக்னஸ் கிரெடிட் கார்டில் ஒரு 12,000 ரூபீஸ்க்கு உண்டான வவுச்சர் இருந்துச்சு. அந்த வவுச்சர் யூஸ் பண்ணி யாத்ரா.comல ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக புக் பண்ண முடிஞ்சது. இன்னும் 2 டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட் 17,000 ரூபாய் வச்சு மொத்தமாக 34,000 ரூபாய் செலவாயிருந்தது. 7,500 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 34,000 ரூபாய் ஃபர்ஸ்டே செலவாகிற மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க இந்த தப்பை பண்ணாம ஃபர்ஸ்டே எய்தர் ட்ரெயின்லயோ இல்ல ஃபிளைட்லயோ 1 மந்த்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நான் இந்த தப்பு மட்டும் பண்ணல, டிசம்பர் மந்த் இந்த ட்ரிப் பிளான் பண்ணதே ஒரு பெரிய தப்பு தான். அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே புரியும். நான் இது வரைக்கும் 4 தடவை கோவா வந்திருக்கிறேன். 2 தடவை ட்ரெயினில் வந்திருக்கிறேன். லாஸ்ட் டைம் நானும் என் ஒய்ஃபும் பாண்டிச்சேரியிலேருந்து பைக்கில் வந்திருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வருது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த தடவை ஸ்பெஷலாக இருக்குன்றதுக்காக தார் புக் பண்ணியிருந்தோம். 4,000 per day ஆச்சு. 9 to 9 o'clock தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு எக்ஸ்ட்ரா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. நான் மோசஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி தான் இந்த கார் ரெண்டல் புக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி 360 டிகிரி வீடியோ எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பீடோ மீட்டரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாக்டாக 2 o'clock நாங்கள் இந்த பாகா பீச் ரிசார்ட்டில் செக்இன் பண்ணிட்டோம். இந்த ஹோட்டல் பாகா பீச்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. சாட்டர்டே நைட் பாகா பீச்சில் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நான் டிசம்பர் 21 to 22 1 day நைட்டுக்கு தான் இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். HDFCயோட பேஸாப் ஆப்பில் ஸ்மார்ட் பைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலமாக நம்மளோட கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸை மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு 18,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதை 8,000 ரூபீஸாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். நான் புக் பண்ணும்போது இந்த ஹோட்டலோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபீஸ் இருந்துச்சு. ஓவரால் எனக்கு 10,000 ரூபீஸ் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு. இதுவே நம்ம ஆஃப் சீசன் போறோம் அப்படின்னா 8,000 to 10,000 ரூபீஸ்க்கே ஸ்டே பண்ணிருக்கலாம். அதை விட கம்மியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓவரால் இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாகா பீச்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருந்ததுனால ரொம்ப கன்வீனியன்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். Tú eras borracho, mami, ¿qué espera? Dale ching ching pa' la vaina y la jefa. Mueve esa nalguita, me pone tu cachonda. Te quito la palida, arrancamos la milonga. கோவாவில் அதுவும் இந்த பாகா பீச்சில் எப்போவுமே சாட்டர்டே நைட் வேற லெவல் வைபாக இருக்கும். பாகாவில் இந்த டீட்டோஸ் லைனில் இருக்கிற எல்லா பப்புகளுமே ரொம்ப ஃபேமஸ். சப்போஸ் நமக்கு இந்த பப்புகளுக்கெல்லாம் போக முடியாட்டா கூட இந்த கேண்டில் லைட் டின்னரை என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஓப்பன் ஷாக்ஸில் யார் வேணாலும் போய் டான்ஸ் ஆடிக்கலாம். இந்த தடவை நிறைய தமிழ் சாங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. வேற லெவல் வைபாக இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா இந்த கேண்டில் லைட் டின்னரை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
கோவாவை பொறுத்த வரைக்கும் நார்த் கோவா அண்ட் சவுத் கோவான்ட்டு ஏகப்பட்ட பீச்சஸ் இருக்கு. இதுல நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் கேம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேராகிளைடிங், ஸ்னார்க்லிங், கயாக்கிங், அப்புறம் டால்பின் பார்க்க கூட்டிட்டு போறது, டிஃபரெண்ட் ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போறதுன்னு ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேட்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா பீச்சஸ்லயுமே இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மக்களே ஒரு போர்டு வச்சு அதுல என்னென்ன ரேட் ஒரு வாட்டர் கேம்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ண பாருங்க. அப்படி பார்கெயின் பண்ண முடியல அப்படின்னா இந்த வாட்டர் கேம்ஸ் அசோசியேஷன்லயே புக் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். நம்ம கண்டிப்பா எல்லா ஹோட்டல்லையும் 12 o'clock செக் அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பீச்சஸ்க்கு போறோம் அப்படின்னாலோ இல்ல ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவோ இந்த பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மெயின் பீச்சஸ்லயுமே இந்த பப்ளிக் டாய்லெட் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ டே 2 வந்து பாகா பீச் ரிசார்ட்லேருந்து 12 o'clock செக் அவுட் பண்ணிட்டு இந்த ஃபார்ச்சூன் மிராமர் ஹோட்டலில் 2 o'clock வந்து செக் இன் பண்ணோம். என்னோட SBI ஆர்எம் கிரெடிட் கார்டில் 1,40,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதை 28,000 ITC பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் இந்த ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணேன். அகைன் டிசம்பர் மந்த் பீக் சீசனாக இருக்கிறதுனால நான் புக் பண்ணும்போது இந்த ஹோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,500 பேசிக் ப்ரைஸ் ப்ளஸ் 4,500 டேக்ஸ், ஆல்மோஸ்ட் 20,000 rupees ஆச்சு. இதுவே நம்ம நான் சீசன் டைமில் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 8,500 பேசிக் ப்ரைஸ் plus 1,500 tax, almost 10,000 rupeesக்கு நம்ம பே பண்ணியிருக்கலாம். இப்படி 10,000 டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு 10,000 எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த ஹோட்டல் மிராமர் பீச்சுக்கு பக்கத்திலே இருந்ததுனால ஈவினிங் டைம்ல நம்ம நடந்து இந்த பீச்சுக்கு வந்துடலாம். ஈவினிங் டைம்ல இந்த மிராமர் பீச் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ நீங்களும் மிராமர் பீச்சுக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நான் மிராமரில் ஸ்டே பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, மிராமரில் இருந்து பாஞ்சுமில் இருக்கிற க்ரூஸ் ரைட் போகிறது ரொம்ப ரொம்ப பக்கம். ஒரு 2 to 3 kilometers தான் ஆகும். ஒரு 15 minutesல நம்ம அங்கே ரீச் ஆயிடலாம். நான் எப்போ க்ரூஸ் ரைட் போனாலுமே ஒரு பேசிக் 500 rupeesக்குள்ள க்ரூஸ் ரைட் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த க்ரூஸில் தான் ஒரு கல்ச்சரல் டான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு ஈவெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்புறம் கப்பிள்ஸுக்குன்னு ஒரு ஈவெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. கடைசியாக எல்லாருமே சேர்ந்து வைப் பண்ணி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டும் வச்சிருப்பாங்க. இந்த க்ரூஸோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 hourக்கு இந்த மண்டவி ரிவரில் ஒரு டிராவல் ரைடு கூட்டிட்டு போவாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் எப்பவுமே இந்த க்ரூஸ் ரைட் போகும்போது இந்த பெரிய பெரிய க்ரூஸை பார்த்துட்டு இந்த பிக் டாடி, டெல்டின் ராயல், அப்புறம் கேசினோ ராயல்லாம் பார்க்கும்போது அப்படி என்னதான் இருக்கணும்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த தடவை ஒரு பேசிக் பிரீமியம் க்ரூஸான கேசினோ பிரைட் சூஸ் பண்ணி போய் பார்த்தேன். பெர் ஹெட்டுக்கு 2,500 ஆச்சு. ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த 2,500 உண்டான பிரீமியம் க்ரூஸ்ல என்னெல்லாம் இன்க்ளூடட்னா, அன்லிமிட்டட் பஃபே, 2 ட்ரிங்க்ஸுக்கு உண்டான கூப்பன், அதுக்கப்புறம் இந்த கேசினோல போய் விளையாடுறதுக்காக 500 rupeesக்குள்ள கூப்பன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் அங்கே வந்து ஒரு குரூப் டான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருவாங்க. நமக்கு ஒரு டேபிள்ல நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்ன பொறுத்தவரை இந்த 2,500க்குள்ள பிரீமியம் க்ரூஸை விட இந்த 500க்குள்ள பேசிக் க்ரூஸ் தான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 1 hour நம்ம உட்காந்து ஒரு ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கும் ஒரு 1 hour டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. மண்டவி ரிவர்ல நம்ம சுத்தி பார்க்கறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். பட் இது எல்லாமே நம்மளோட பட்ஜெட் அண்ட் கூட வர ஃப்ரெண்ட்ஸை பொறுத்து தான் இருக்கு. டே 3 நாங்கள் சவுத் கோவாவில் இருக்கிற பெனோலியம் பீச்சுக்கு தான் வந்தோம். இந்த பெனோலியம் பீச் பக்கத்தில் இருக்கிற ஃபார்ச்சூன் பெனோலியம் பீச் ரிசார்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் ITC குரூப்ஸ் கீழே தான் வருது. பர் டேக்கு 13,000 ITC பாயிண்ட்ஸ் ஆகுது இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு. 2 days பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக எனக்கு 26,000 ITC பாயிண்ட்ஸ் ஆச்சு. இந்த ஹோட்டல் புக்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னோட SBI ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு தான் பே பண்ணியிருந்தேன். ஸோ எதுவுமே நமக்கு பே பண்ண வேண்டியதில்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஹோட்டல் ரிசப்ஷனில் வந்து செக் இன் பண்ணும்போது GSTக்கு எக்ஸ்ட்ராவா 5,000 நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அது ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல கவர் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஸோ என்னதான் நம்ம கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு பே பண்ணாலுமே இந்த GST எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி தான் இருக்கு. இது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.
பெனோலியம் பீச் ஒரு பிரைவேட் பீச்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க, நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா இது தாஜ் ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த பீச்சில் என்னோட பொண்ணும் என் ஒய்ஃபும் பேராகிளைடிங் ட்ரை பண்ணாங்க. ஒருத்தருக்கு 1500 rupees ஆச்சு. இதுவே நம்ம பாகா பீச்சில் பேராகிளைடிங் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 800 தான் செலவாயிருக்கும். ஏன் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, மேலே பறக்கிற டைம் டியூரேஷன் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு கோப்ரோவில் எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் ப்ரீஸியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெனோலியம் பீச்சுக்கு ஈவினிங் 4 o'clock மேலே வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கபாடி ராமா அப்படின்ற ஒரு பீச்சில் தான் இருக்கும். இது சவுத் கோவாவில் தான் இருக்குது. பெனோலியம் பீச்சிலேருந்து ஒரு 25 kilometers, ஒரு 45 minutes ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்குங்க. இந்த பீச் வந்து நம்ம ஒரு பெரிய மலையிலேருந்து கீழே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பீச்சுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து தான் போகணும். ஸோ இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. இந்த கபடிராமா பீச் ஒரு கம்ப்ளீட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த பீச்சை ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக்காக வர்ற எல்லாருமே ரொம்ப தூரம் கீழே இறங்கி நடந்து போய் தான் இந்த பீச்சை ரீச் பண்ண முடியும். இந்த ஹோட்டல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் சீசனில் 18 to 20,000, சீசன் டைமில் 40 to 50,000 வரைக்கும் ஆகுது. இங்கே வர்ற எல்லாருமே இதை ஒரு சைட் சீயிங் ஸ்பாட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிளிஃபில் நின்று பீச்சை பார்த்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. உங்களுக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் டைம்ல வாங்க. இந்த கிளிஃப்ல நின்று போட்டோஸ் எடுத்துட்டு இங்க நிறைய ஷாப்ஸ் இருக்கு. ஒரு 1/2 hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவாவோட ஃபேமஸான ஒரு பீச்சில் தான் இருக்கும். சவுத் கோவாவில் பட்டர்ஃப்ளை பீச் அப்படின்ற ஒரு பீச்சில் இருக்கும். ஸோ இந்த பீச் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2:30 ஆகுது. பயங்கர வெயிலாக இருக்குது, பயங்கர கூட்டமாகவும் இருக்குது. இதை நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா எதர் ஏர்லி மார்னிங் வாங்க, இல்லை வந்து ஈவினிங் வாங்க. அப்போ தான் இதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். பட் ஆனால் சீனரி வேறு லெவலில் இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை பீச் பனாஜிலிருந்து 70 kilometers தூரத்தில் இருக்கு. 1.5 மணி நேரம் ஆகும் நம்ம இங்கே ரீச் ஆகிறதுக்கு. நம்ம ஒரு பிரைவேட் பார்க்கிங் ஏரியாவில் தான் வந்து ரீச் ஆகும். இந்த பார்க்கிங்லேருந்து பீச் போகிறதுக்கு 3 to 4 kilometers ஆகும். நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜீப்பில் 250 rupees பே பண்ணிட்டு 8 பேர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளை பிக்கப் ட்ராப் பண்ணிக்குவாங்க. நம்ம 1500க்கு ஸ்பெஷல் பாஸ் எடுத்தோம் அப்படின்னா யாருக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, நம்மளை இமீடியட்டாக பிக்கப் ட்ராப் பண்ணிக்குவாங்க. பைக்கில் வந்தால் 250 rupees பே பண்ணிட்டு டேரெக்டாக பீச் பக்கத்திலே போய் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் நடந்து போகிறது. அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த 3 to 4 kilometers நடக்கிறதுக்கு நமக்கு மினிமம் 45 minutes ஆகும். கிளைமேட் பயங்கர ஹாட்டாக இருக்கும். இந்த 45 minutes நடந்து இந்த பீச் ரீச் ஆகும்போது நமக்கு இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிக்கினா மட்டும் நடக்கிறத சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஜீப் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை பீச்லேருந்து பக்கத்தில் இருக்கிற 2-3 பீச்சஸுக்கு போட் ரைட் கூட்டிட்டு போறாங்க. 1000 to 1500 சார்ஜ் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணி கம்மியான ரேட்டுக்கு இந்த போட் ரைட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த பீச்சஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது. நம்ம அதிகமாக பே பண்ணிட்டு இந்த பீச்சை போய் பார்க்கும்போது நமக்கு பிடிக்கல அப்படின்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை பீச்சை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன இடத்துல அந்த பீச்சோட அமைப்பு தான் ரொம்ப அழகு. ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த பட்டர்ஃப்ளை பீச் ரொம்ப ஹைப்பா சொல்லப்படுற ஒரு பிளேஸ். நிறைய கிரௌட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்லி மார்னிங்கோ இல்ல ஈவினிங் டைம்லயோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளோட இதை ஒரு சைட் சீயிங் ஸ்பாட்டா பார்க்க வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலோலம் பீச் அப்படின்ற ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். இதுவும் சவுத் கோவாலாம் தான் இருக்குது. பட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பீச்சஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் சவுத் கோவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ டே 4 நாங்கள் மார்னிங் 9 o'clock பெனோலியம் பீச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கபாடிராமா பீச் போயிருந்தோம், அப்புறம் ஆஃப்டர்நூன் பட்டர்ஃப்ளை பீச் போயிருந்தோம். இந்த 2 பிளேஸுமே பயங்கர ஹாட்டாக இருந்ததுனால ஈவினிங் டைம் இந்த பாலோலம் பீச் வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எந்த பீச்சாக இருந்தாலும் ஈவினிங் டைம் போங்க, அப்போ தான் அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி, எல்லாருக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா வகையான வாட்டர் கேம்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் கயாக்கிங் வரைக்கும் இங்கே இருக்குது. பெரிய பீச்சாக இருக்கிறதுனால நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் பிரைவேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சவுத் கோவா வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பாலோலம் பீச்சை மிஸ் பண்ணாம வந்து பாருங்க.
ஸோ லாஸ்ட் டே நாங்கள் இந்த ஓல்டு கோவாவில் இருக்கிற ஃபேமஸ் சர்ச்சான பெசிலிக் ஆஃப் பாம் ஜீசஸ் அண்ட் சீக் கேத்தட்ரலில் சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவரோட உடலை 10 years ஒன்ஸ் பப்ளிக் பார்க்கறதுக்காக வச்சிருப்பாங்க. அதையும் போய் பார்த்தோம். அங்கே பார்த்து முடிச்சுட்டு சவுத் கோவாவில் இருக்கிற இன்னொரு ஃபேமஸ் பீச்சான கோல்பா பீச்சும் பார்த்து ஓவரால் எங்களோட கோவா ட்ரிப்பை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். 7 o'clock எனக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் டிக்கெட் என்னோட RBL கார்டில் 60,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு கம்ப்ளீட்டாகவே என்னோட ரிட்டர்ன் டிக்கெட்டை நான் புக் பண்ணிட்டேன். இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் என்னோட பட்ஜெட் வந்து 25,000 தான் இருந்துச்சு. பட் நான் பீக் சீசனில் போனதுனால எனக்கு 75,000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக செலவாச்சு. எதர் ஆஃப் சீசனில் போங்க, அப்படி இல்லைன்னா சீசன் தொடங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போங்க. அப்போ தான் உங்களால் எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இந்த வீடியோ கிரெடிட் கார்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் பண்ணல. கிரெடிட் கார்டில் இருக்கிற ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி டிராவல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம செலவு பண்ணிக்கலான்றதை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ நீங்களும் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிராவல் எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.